ஹாய், நம்ம மாய்ஸ்சரைசர் வாங்கும் போது அதுல என்னென்ன காம்பனன்ட்ஸ் வந்து பார்த்து வாங்கணும் அப்படின்ற கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கும். ஒரு மாய்ஸ்சரைசர் வாங்கும் போது அதுல செரமைட் இருக்கான்னு பாருங்க. ஏன்னாக்கா செரமைடுன்றது நம்ம பாடியில நேச்சுரலா நமக்கு ஒரு ஸ்கின் பேரியர்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஸ்கின் பேரியரோட ஒரு இம்பார்ட்டன்ட் சப்ஸ்டன்ஸ் வந்து செரமைட். ஸோ செரமைட் இருக்கக்கூடிய மாய்ஸ்சரைசர் நம்ம மேல அப்ளை பண்ணும்போது இந்த நேச்சுரல் செரமைட் என்னெல்லாம் ப்ரொடெக்ஷன் கொடுக்குமோ ஈக்குவலண்டான ப்ரொடெக்ஷன் வந்து இந்த செரமைட் மாய்ஸ்சரைசர் கொடுக்கலாம். அண்ட் இது இல்லாம ரொம்ப இன்டென்ஸா நமக்கு வேணும் அப்படின்னாக்கா பார்ட்டி சப்ஸ்டன்ஸ் மாதிரி லைக் ஷியா பட்டர், கோகோ பட்டர் இந்த மாதிரி இருக்க சப்ஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய மாய்ஸ்சரைசர் வாங்கலாம். அண்ட் இது இல்லாம கொலாய்டல் ஓட்மீல் வந்து நல்ல மாய்ஸ்சரைசிங் ப்ராப்பர்ட்டி கொடுக்கும். அண்ட் ஃபேஸுக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது கிரீம் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. தின்னா ஜெல் பேஸ்ட், அக்வா பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் போட்டுக்கிட்டோம்னாக்கா ஃபேஸுக்கு நல்ல எஃபெக்டிவா இருக்கும். ஏன்னாக்கா அதை வந்து போய் கிளாக் பண்ணி நமக்கு பிம்பிள்ஸ் வராம இருக்கணும் அப்படின்னாக்கா ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் தான் எப்பயுமே நமக்கு நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். ஹைலூரோனிக் ஆசிட் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் ஃபேஸுக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது இன்ஸ்டன்ட் க்ளோ கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி காம்பனன்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ற மாய்ஸ்சரைசர்ல இருக்கான்னு பார்த்துட்டு மாய்ஸ்சரைசர் சூஸ் பண்ணுங்க. இது இல்லாம உங்களுக்கு நம்ம டெய்லி ஸ்கின் கேர் ரொட்டீன்ல யூஸ் பண்ற சப்ஸ்டன்ஸ் பத்தி எதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அவங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறேன். டேக் கேர்.